வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி ஒரு சட்னி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி இட்லிக்கு ஒரு சட்னி பண்ண போகிறோம். கடலைப்பருப்பு சட்னி. காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்து வச்சுப்போம். சின்ன துண்டு புளி, சின்ன துண்டு புளி, ஒரு 5-6 பல் பூண்டு பல், குட்டி பூண்டு பல். அப்போ அதே மாதிரி ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, தேங்காய் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 3 பத்தால் ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம உப்பு வச்சு அரைக்க வேண்டியது தான். அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். பெருங்காயமும் கடுகும் போட்டு, ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்தோம்னா சூப்பரான எம்மியான ஒரு சட்னி இட்லிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க எல்லாத்தையும் வறுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்துடலாம். எல்லாத்தையும் மிளகா, காஞ்ச மிளகா, அதே மாதிரி கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு எண்ணெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டுருக்கேன். நல்லா வறுத்துருவோம். பருப்பு நல்லா வறுபடணும், வறுத்துருவோம். இந்த சட்னி கொஞ்சம் பருப்பு போட்டாலே நிறையா வரும், காரசாரமாக சூப்பராக இருக்கும். நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த ஹீட்லேயே நம்ம பூண்டையும் தேங்காயும் போட்டுக்கலாம். இந்த ஹீட்லேயே வறுத்துட்டு உப்பு வச்சு அரைச்சிட வேண்டியது தான். சட்னி சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடும். இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிடலாம். நல்லா ஆறினோடனே தேவையான அளவு உப்பு வச்சு அரைச்சிட்டு தாளிச்சிட வேண்டியது தான். எம்மியான சூப்பரான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா கடுகும் உளுத்தம்பருப்பும் தாளிச்சிட்டோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பொரியட்டும். பெருங்காயமும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சோடனே சட்னியை ஊற்றி ஒரு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சட்னி அப்படியே ஊற்றிடலாம்ல. நல்லா தாளிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்சியும் வாஷ் பண்ணி ஊற்றிட்டோம். சூப்பரான காரசாரமான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லிக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். தோசைக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸி. இந்த குவான்டிட்டியும் நிறையா வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த சட்னி தண்ணி ஊற்றாமல் கட்டியாக துவையல் மாதிரி வச்சோம்னா எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.